வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட காப்புறுதி திட்டம். கணவர் வெளிநாட்டில், தமிழர் பகுதியில் 2 சகோதரிகள் வெட்டி கொலை. மஹிந்த மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும், மக்கள் ஒன்று கூடி ஆதரவு போராட்டம். நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க மொட்டு கட்சி திட்டம். வெடிபொருட்களுடன் ஒருவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். சுரக்ஷா வாரத்தை முன்னிட்டு சுரக்ஷா அட்டைகளை விநியோகிக்கும் மற்றும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய நிகழ்வு பிரதமர் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. அரசு பாடசாலைகள், அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் 1 முதல் 13ஆம் வகுப்பு வரை படிக்கும் 5 முதல் 21 வயது வரையிலான மாணவர்கள் மற்றும் உதவி பெறும் விசேட பாடசாலைகளில் படிக்கும் 4 முதல் 21 வயது வரையிலான 40 லட்சம் மாணவர்கள் வரை சுரக்ஷா மாணவர் காப்பீட்டு திட்டத்தை கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஜெனரல் லிமிடெட் ஆகியவை இணைந்து செயல்படுத்த ஒப்பந்தம் செய்துள்ளது. 2024 ஜூலை முதல் 3 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உரிய நிறுவனங்கள் இணங்கியுள்ளன. இதற்காக அரசாங்கம் ரூபாய் 7,112 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது. அதன்படி அந்த குழந்தைகளுக்கு சுகாதார காப்பீடு, விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆயுள் காப்பீடானது ஆண்டு வருமானம் ரூபாய் 1,80,000க்கும் குறைவான வருமானம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும், அஸ்விஸ்ம திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் இறந்தால் மாணவர்களுக்கு தலா ரூபாய் 75,000 வழங்கப்படும். ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்படும் அதிகபட்ச தொகை ரூபாய் 2,25,000 ஆகும். மேலும் அந்த தொகை குடும்பத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக ஒதுக்கப்படும். 2 பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் இறப்புக்கு இந்த காப்பீடு தனித்தனியாக வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் பலன்களை பெற உரிமைகோரல் படிவம் மற்றும் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் பாடசாலை அதிபர் சான்றிதழ் அளித்து இலங்கை இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஜெனரல் லிமிடெடின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். திருகோணமலை மூதூர் தஹா நகரில் 2 சகோதரிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 68 மற்றும் 74 வயதுடைய இருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இச்சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மூதூர் தாகா நகர் பகுதியில் இடம்பெற்றுள்ள சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, கணவர் வெளிநாட்டில் வசித்து வருபவர் எனவும், ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் அவரது பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் 15 வயது மகள் வெட்டுக்காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த கொலை சம்பவத்தில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மூதூர் போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா மாநகர சபையின் முன்னாள் மேயர் மஹிந்த தொடக்ககமகே மீண்டும் அரசியலுக்கு வந்து நுவரெலியா மாநகர சபைக்கு போட்டியிட வேண்டும் என கோரி இன்று ஆதரவு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் வாழும் வாக்காளர்களாலேயே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மஹிந்த தொடம்பகமகேவுக்கு உரிய நுவரெலியா பகுதியில் உள்ள சுற்றுலா ஹோட்டலுக்கு முன்னால் திரண்ட சர்வமத தலைவர்கள், ஆதரவாளர்கள் அவர் மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என கோரினார்கள். மஹிந்த தொடம்பகமகே நுவரெலியா மேயராக செயல்பட்ட போது பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளார் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மத்தியில் வந்த முன்னாள் மேயர் தொடக்ககமகே தனக்கு மீண்டும் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை எனவும், எனினும் வாக்காளர்களின் கோரிக்கை தொடர்பில் பரிசீலிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். நாமல் ராஜபக்ஷவை அடுத்த ஜனாதிபதியாக்கும் அனைத்து ஏற்பாடு செயல்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனகதிச குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனகதிச குட்டியாராச்சி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்களுக்கு சென்று கிராமமாக திட்டத்திற்கு சென்று நாமல் ராஜபக்ஷவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகிறோம். இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்ஷதான் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்களும் அப்போதே அப்படித்தான் சொன்னோம். இன்றைய திகதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயல்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் புரிந்து கொள்கிறார்கள். எனவே இந்த நாட்டிற்காக உழைத்த தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆவார். இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே. எனவே மஹிந்த ராஜபக்ஷ முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்ஷவை வைத்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பின் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்திலிருந்து தயார் செய்து வருகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அக்மிமன பகுதியில் வெடிபொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 72 வயதுடைய சந்தேக நபரிடம் இருந்த கைத்துப்பாக்கி, ரிவால்வர், ரிப்பீட்டர் துப்பாக்கி, ஏர் ரைபிள் மற்றும் 49 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட காப்புறுதி திட்டம். கணவர் வெளிநாட்டில், தமிழர் பகுதியில் 2 சகோதரிகள் வெட்டி கொலை. மஹிந்த மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும், மக்கள் ஒன்று கூடி ஆதரவு போராட்டம். நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க மொட்டு கட்சி திட்டம். வெடிபொருட்களுடன் ஒருவர் கைது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.